தன் கடமையை மறந்த ஒருத்தர் வேற எதை பத்தி சுட்டி காட்டுற தார்மீக தகுதி இருக்கா இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. அந்த தகுதியவே அவர் இழந்துட்டாரு. உங்களுக்கு இருக்கிற ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்யாம நீங்க எதை சுட்டி காட்டி எதை திருத்த போறீங்க? கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத்னு எழுதுறீங்களே, சேட்டை தானே அதெல்லாம். பாரத்ங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷன் இருக்கு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத்னு எங்கேயாவது புக் பார்த்திருக்கீங்களா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவா கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரதா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாரதா? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரதா? அப்போ நடைமுறையில இல்லாத ஒரு வார்த்தையை கொண்டாந்து அதிகாரப்பூர்வமான ட்விட்டர்ல நீங்க பதிவு பண்ண உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு என்ன சொல்றது, அது என்ன மனநிலை, என்ன சைக்குது? உங்க நோக்கம் என்ன? பாரதம் சொன்னா என்ன தப்புன்னு கேள்வி சொல்ற இடத்துல பாரத மாதான்னு சொல்றதா சார் நல்லா இருக்கும். நானும் அதை ஆதரிக்கிறேன் சார். கான்ஸ்டியூஷன்ல என்ன சார் இருக்கு? சட்டத்துல என்ன சார் இருக்கு? அதன்படிதானே நம்ம நடந்துக்கணும். பாரத மாதா யாரும் இந்திய மாதான்னு சொல்லுங்கன்னு யாராவது சொல்றோமா? சொன்னா கூட நல்லா இருக்காது. பாரத மாதாங்கிற வார்த்தை தான் சொல்றதுக்கு நமக்கே சந்தோஷமா இருக்கும். பாரதங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லை. நான் எதை கேட்கிறேன், அரசியலமைப்பு சட்டப்படி பதவியில் இருக்கிற ஒருத்தர் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துற வார்த்தையில பாரத்தை சேர்க்கலாமா?